வெல்கம் டு எம்டி கப்பிள் vlog. இந்த vlogல என்ன பார்க்க போறோம்னா தமிழ் நியூ இயருக்கு நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணணும்னா பார்க்க போறீங்க இந்த வீடியோவில். நாங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ட்ரெஸ் தான் எடுத்தோம். இவங்களுக்கு நான் தான் எல்லா ட்ரெஸ்ஸுமே சூஸ் பண்ணேன். ஒன்று எடுத்து நீங்கள் வந்து ட்ரையல் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு எது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குமோ அந்த ட்ரெஸ் தான் நாங்கள் வந்து எடுத்தோம். நாங்கள் சாயங்காலம் ஒரு 4 மணி போல் தான் வந்தோம். ஆனால் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 8:30 மணி இந்த மாதிரி ஆயிடுச்சு. அடுத்த நாள் காலையில் தமிழ் நியூ இயர் தான். நாங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்னா எப்போவுமே அடுப்பு சொலக்கு இதுக்கெல்லாம் சாணி மொழிவி சந்தன குங்குமம் வச்சு சாமி கும்பிட்டு தான் எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணுவோம். காலையிலே எல்லாரும் பைரவை பிடிச்சி வச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, சரி இன்னைக்கு எங்கேயாச்சும் அவுட்டிங் போவோம் அப்படின்னு சொல்லி. நாங்கள் எப்போயுமே ஃபேவரட் எங்களுக்கு என்னென்னா பீச்சுக்கு தான் போவோம். எப்போ அவுட்டிங் போனாலுமே ஃபஸ்ட்டு பீச்சுக்கு போயிடுவோம். ஏன்னா அது எனக்கு ரொம்ப பிடிச்சமான இடம். இன்றைக்கி எங்கேயாச்சும் புதுசாக ஒரு பீச் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திணைக்குளத்துக்கு உள்ளே போயிட்டு வண்ணாங்குண்டு சைடு தான் அந்த சல்லித்தோப்பு இருக்குது, சரி அங்கே போகலான்னு சொல்லி எடுத்தோம். காலையிலே இவங்க போயிட்டு கோழிக்கறி ஆட்டுக்கறி இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதான் நானும் எங்கள் அம்மாவும் என்ன சமைக்கலாம் மதியத்துக்கு அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்தோம். அம்மா இங்கே வந்தால் நான் ஒரு வேளை கூட பார்க்க விட மாட்டேன். அங்கே போனால் ஒரு வேளை கூட நான் பார்க்க மாட்டேன். அது என்னமோ தெரியல, அம்மா வீட்டுக்கு போனால் மட்டும் எங்கடா இருந்து சோம்பேறித்தரம் வருதுன்னு எனக்கே தெரியல. மணி 11 ஆகுது. போயிட்டு அங்கே வந்து கண்டினியூ பண்ணுறோம். நாங்கள் கிளம்பிட்டோம் சல்லித்தோப்புக்கு. இது வரைக்கும் நாங்கள் அந்த ஏரியாவுக்கு போனதே கிடையாது. மண்ணாங்குண்டு சைடு இருக்குது. கூகுள் மேப் போட்டு தான் நாங்களே போனோம். அதுலேயுமே டர்ன் ரைட் டர்ன் லெஃப்ட் எனக்கு கரெக்டாக பார்த்து சொல்ல தெரியல. இவங்களே டென்ஷன் ஆக்கி விட்டுட்டேன். சரி இந்த டைரெக்ஷன் எங்கே போகுதுன்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லி தெளிவாக 2 பார்த்துட்டு அதுக்கப்புறமா கடைசியாக ரீச் ஆனதான் சல்லித்தோப்பு பீச்சுக்கு. அந்தளவுக்கு அந்த தோப்பு வந்து சேஃப் கிடையாது. நாங்கள் போகும்போதே பார்க்க தான் செஞ்சோம். சேஃப் இல்லாத ஏரியா மாதிரி தான் இருந்தது. அப்புறமா தான் எங்களுக்கே தெரிஞ்சு அந்த இடமே வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இல்லை. எங்களுக்கு எப்படி தெரியும்னா, நாங்கள் போயிட்டு 1 hour கழிச்சு போலீஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க. ஒரு 10 போலீஸ் கிட்ட வந்துட்டாங்க. ஏன்னா இந்த ஏரியா வந்து சேஃப் கிடையாது. இன்ஸ்டாகிராம் டெலகிராமை பார்த்து நீங்கள் யாரும் இங்கே வர வேணாம், நீங்கள் அப்படியே உங்களுக்கு பீச் போகணும் அப்படின்னா இங்கே இருக்கிற கீழக்கரை பீச் கூட நீங்கள் போகலாம், இந்த பீச்சுக்கு வந்து வராது, இது வந்து பீச்சே கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த டைம்லேயே நாங்கள் அப்புறம் ஆல்ரெடி 2 ஃபேமிலி வந்திருந்தாங்க, அவங்க எல்லாருமே வந்துட்டோம். அங்கே போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு சேஃப் தான். அப்புறம் என்னங்க, ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு வரும்போது பலாப்பழம் பார்த்தோம். சரி அதை போய் வாங்கிட்டு போவோம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். அம்மா வீட்டிலேருந்து வந்தாலே ஒரு 2-3 கட்டைப்பையை வந்து கொடுத்து விட்ருவாங்க. அது எப்போ வந்தாலுமே அப்படி தான். சரி அப்படியே கிளம்பலான்னு பார்த்தா என் தங்கச்சி ஒரே அழுக. நான் அழுகிறனோ இல்லையோ எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே அழுதுருவாங்க. அது வந்து கண்டிப்பாக அந்த ஃபீலிங் இருக்க தானே செய்யும். சரி அப்படின்னு சொல்லி நாங்கள் கிளம்பி வந்தாச்சு. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.